கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏதேன் தோட்டம் முதல் பெத்லகேம் பட்டணம் வரை அதிசய பிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். பெத்லகேமில் பிறந்த அதிசயமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காகவே நாம் இவைகளை தியானித்து வருகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு பிறப்பிலும் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம் ராகேலுடைய இரண்டாவது மகன் பென்யமீனை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பிற்கு பிறப்பை கொடுத்துவிட்டு அவர்கள் புறப்பட்டு பிரயாணமாய் வருகிறார்கள். பெத்தேலை விட்டு அவர்கள் புறப்பட்டு பிரயாணமாய் வரும் பொழுது எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமுக்கு அருகில் வரும் பொழுது பிறந்தவர் பென்யமீன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேலுடைய இரண்டாவது பிரசவத்திலே ஒரு மகன் பிறக்கிறான். அவளுடைய பிரசவ வேதனையிலே அவள் ஒரு மகனுக்கு பிறப்பை கொடுத்துவிட்டு அவள் மரிக்கிறாள். அவளை எங்கே அடக்கம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெத்லகேம்னுடைய அந்த டவுனுடைய என்ட்ரன்ஸ்லேயே அவளை அடக்கம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போவீர்கள் என்று சொன்னால், பெத்லகேமுக்கு உள்ளே என்ட்ராகும் பொழுது ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும். அது பாலஸ்தீனத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறபடியினாலே ஒரு பெரிய மதில் சுவருக்குள்ளாக அந்த பாலஸ்தீனியர்கள் அங்கே உள்ளே இருக்கிறார்கள். அந்த மதில் சுவருக்கு வெளியே ராகேலுடைய கல்லறை என்று சொல்லப்பட்டு ஒரு காம்பவுண்ட் வால்குள்ள ராகேலுடைய கல்லறை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பெத்லகேமிலே ராகேல் அடக்கம் பண்ணப்படுகிறாள் என்பதுதான் சரியான வார்த்தை. எப்ராத்தா என்பது அந்த பட்டணத்தினுடைய பழைய பெயர். பெத்லகேம் என்பது அந்த பட்டணத்தினுடைய புதிய பெயர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ அந்த குழந்தையை பெற்றுவிட்டு அவள் ஒரு பெயர் வைக்கிறாள். என்ன பெயர் வைக்கிறாள்? பென் ஓனி என்று சொல்லி பெயர் வைக்கிறாள். பென் ஒனி என்று சொல்ல அந்த பெயரினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என் துன்பத்தின் மகன், சன் ஆஃப் மை அஃப்ளிக்ஷன் என்று பெயர். இப்போ இந்த பென் ஒனி என்று அவள் பெயர் வைத்ததை யாக்கோபு மாற்றுகிறான் பென் யமீன் என்று சொல்லி. பென் என்று சொன்னால் சன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். யமீன் என்று சொன்னால் வலதுகை என்பது பொருள். யாம் ஈன் என்ன வலதுகை. சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என் வலதுகையின் மகன் என்று சொல்லி யார் பெயர் வைக்கிறார்? யாக்கோபு பெயர் வைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பென்யமீனை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே ஒப்பிடும் பொழுது, இந்த உலகத்திலே முதல் முறையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பென் ஓனி ஆக பிறந்தார். அதாவது ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறவராக, சன் ஆஃப் அஃப்ளிக்ஷன், ஒரு பாடுகளை அனுபவிக்கிறவராக, பிரச்சனைகள் வேதனைகளை அனுபவிக்கிறவராக இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னென்ன பாடுகள் இருந்தது? மரியாள் கற்பந்தரித்தாள். கற்பந்தரித்த உடனேயே அவள் மேலே ஒரு நிந்தை வந்தது. காரணம் என்ன? புருஷனை அறியாமல் இவள் கற்பந்தரித்திருக்கிறாள் என்கிற ஒரு பெரிய நிந்தை. யோசேப்பு அவளை தள்ளிவிடலாம், அதாவது டிவோர்ஸ் பண்ணிவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறாள். அப்போ எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எப்படி இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பை கொடுத்து அவள் அந்த மேசியாவை அவள் வளர்த்தெடுக்க போகிறாள். ஆனால் அதுவும் வெற்றிகரமாக டீல் செய்யப்பட்டது. சொப்பனத்தில் தேவதூதன் யோசேப்பிற்கு தோன்றி அந்த குறையை நிறைவு செய்கிறார் என்பதை பார்த்தோம். இப்படி ஒவ்வொன்றாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். சத்திரத்தில் இடமில்லை. அவர் முன்னணியிலே கடத்தப்படுகிறார்.
இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஏரோது 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் பென் ஓனியாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று நம்மால் சொல்ல முடியும். அதை யாராலும் மறுக்கவே முடியாது. கடைசியில் அவருடைய சிலுவை பாடுகள் எவ்வளவு கஷ்டம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யார் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஊழியத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் அவரை வெறுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னாரே. அவர் பென் ஓனியாக இந்த உலகத்தில் அவருடைய முதல் வருகை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்தில் வரும் பொழுது எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்திற்கு போன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பென்யமீன், சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், எப்படி பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 2ஆம் முறை அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அவர் முதல் முறை வந்துவிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போனாரே. அவர் பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் முதலாவது என்ன சொல்லுகிறது? 110ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். இப்ப இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொன்ன சங்கீதம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அந்த வகையில் இதை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொல்லி வலது பார்சத்தில் உட்கார வைக்கிறார். யாரை உட்கார வைக்கிறார்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உட்கார வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்கிறதான வசனங்கள் ஏராளமாக நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். நமக்கு ஆதாரமாக சில வசனங்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். எவருடைய மகிமையின் பிரகாசம்? கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம் என்று சொல்லிவிட்டு எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் நமக்காக பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, எப்பொழுது இது செய்தார்? அவருடைய முதல் வருகையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவதரித்தாரே. கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த கிறிஸ்மஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? நமக்கு பாவத்திலிருந்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ். அதை செய்துவிட்டு இவர் என்ன செய்தாராம்? பரலோகத்திற்கு போன பொழுது உன்னதத்திலே மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். யார் மகத்துவமானவர்? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே எபிரேய நிருபக்காரன் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க கேட்கலாமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறத பாருங்க. இங்க பென் ஒனி வந்துருது, பென் யமீனு வந்துருது. தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பென் ஒனி, சன் ஆஃப் அப்ளிக்ஷன், அவமானம், அதை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் பென்யமீன் வலது பார்சத்தில் வலதுகையின் மகனாக வீற்றிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை பேதுரு அப்போஸ்தலன் அவரும் இதை ஆமோதிக்கிறார், அவரும் இதையே சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பேதுரு என்ன சொல்றார் பாத்தீங்களா? அவர் பரலோகத்திற்கு போய்
தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 2-3 காரியங்களால் ஒரு 2-3 சாட்சிகளால் ஒரு காரியம் உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எத்தனை பேர் சொல்லிவிட்டார்கள்? எபிரேய நிருபக்காரன் சொல்லிவிட்டார், பேதுரு சொல்லியிருக்கிறார். இப்படி பல இடங்களிலும் அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற செய்தியை நாம் சொல்ல கேட்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வகையிலே ஸ்தேவான் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அவர் பார்க்கிற காட்சி அவர் விளக்குகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தையும் 56வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பரிசுத்த ஆவியினால் ஸ்தேவான் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அவர் கண்ட காட்சி என்ன? தேவனுடைய மகிமை. தேவனுடைய வலது பார்சத்தில், அந்த மகிமையான தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறார். வானங்கள் திறந்திருக்கிறது. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஸ்தேவானுடைய கடைசி அந்த மணித்துளிகள், கடைசி நிமிடங்கள் என்று கூட சொல்லலாம், அந்த கடைசி நிமிடங்களிலே அவர் பார்த்த காட்சி தேவனுடைய வலது பார்சத்திலே, மகிமையான அந்த வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து நிற்பதை அவர் பார்க்கிறார். இப்ப யார் வலது பார்சத்தில் இருக்க முடியும் என்று சொன்னால், ராஜா தான் வலது பார்சத்தில் இருக்க முடியும். பிதாவாகி தேவனே ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, வலது பார்சத்தில் இருக்கிறவர். பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஸ்தேவான் இந்த காட்சியை பார்க்கிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்களிலே, கடைசி நொடிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறார். என்ன ஸ்தேவானுக்கு ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீ மரித்தால் கவலைப்படாதே, நீ இங்கே வருவாய், என்னுடைய வலது பார்சத்தில் நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதைத்தான் ஸ்தேவானுக்கு காட்சிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, why கிறிஸ்மஸ்? ஏன் கிறிஸ்மஸ் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? இயேசு பிறந்தார் இந்த பூலோகத்தில், அதுதான கிறிஸ்மஸ். எதற்காக பிறந்தார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் சேர்த்து அவர் இருக்கிற இடத்திலே உங்களையும் என்னையும் உட்கார வைப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவிற்கு ஒரு பெயரை கொடுத்தால் வலது பார்சத்தின் மகன் என்று அது எவ்வளவு சரியாக பொருந்துமோ, அதே பெயரை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியுமே. என்ன பெயர்? பென்யமீன், வலது பார்சத்தின் மகன். இந்த பென்யமீனுக்கு ஒரு அடை மொழி என்கிறதான அந்த அடை பெயர் இருக்கிறது. என்ன தெரியுமா? எபிரேயரில் பிறந்த எபிரேயன், ஹீப்ரூ ஆஃப் ஹீப்ரூஸ். இதனால் அந்த பெயர் வந்தது. யாக்கோபினுடைய எல்லா பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்தில் பிறக்கவில்லை, எல்லாரும் பதானாராமிலே பிறந்தவர்கள். யாக்கோபினுடைய ஒரே ஒரு மகன் பென்யமீன் மட்டும்தான் தேசத்திற்குள்ளாக, பார்டர்ஸ்குள்ள, லேண்டுக்குள்ள பிறந்தவர், அதுவும் பெத்லகேமிலே பிறந்தவர். அதனால அவர் மண்ணின் மைந்தனாய் இருக்கிறபடியினால் அவருக்கு எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அந்த மண்ணின் மைந்தன் பிறந்த அந்த பூமியிலே, பெத்லகேமிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதற்காகவே பிறந்தார் என்று சொல்லும் பொழுது, உங்களையும் என்னையும் பென்யமீன்களாக தெரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே கிறிஸ்து அவதரித்தார். அதுவே கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்ல நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்னால், நான் வலது பார்சத்தின் மகன், அதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற செய்தியை நாம் சொல்ல போகிறோம். இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான நற்செய்தி. இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல சமயத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் வலது பார்சத்தின் மகன், அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, துன்பத்தின் மகனாக இந்த உலகத்தில் அவதரித்தீர் பென்னோனியாக. ஆனால் ஆண்டவரே, எல்லாவற்றையும் சகித்து வெற்றி அடைந்து பென்யமீனாக, வலது பார்சத்தின் மகனாக
நீர் ஆண்டவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிறீர். எங்களையும் ஆண்டவரே வலது பார்சத்தின் மகனாக மகளாக தெரிந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் நீர் அவதரித்தீர் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தி. இந்த நற்செய்திக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.